அவர் லிஃப்ட் கேட்டாருங்க. ஐயோ அண்ணே, சாரி அண்ணே, பார்க்கலண்ணே, கவனிக்கல. பட்டு கடந்து பொழுது கடந்து. அண்ணா எங்க போறீங்கண்ணா? ஆமாம், நான் ஆர்டர் பேமெண்ட் போகணுண்ணா. இல்லைண்ணா, கேமராண்ணா. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கண்ணா, நான் வச்சுக்கிறேன். இல்லை, யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேங்க, ஆர்டர் வர்றதெல்லாம் போட்டிருக்கேங்க. ஜோன் பேமெண்ட் அங்கே போனால் தான் ஆர்டர் வருங்க. 20-25 வருங்க. பார்த்துருவேன். வந்துருங்கண்ணா, ஒரு 1400 வருங்க. பெட்ரோல் போக 1000 ரூபா கையில் நிற்கும். 1000 கைக்கு வரும். சரி சரிங்க. அதான் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டணும். அது எல்லா ஓப்பன் சொன்ன எல்லா கடையிலையும் போடுவோம் ஆர்டருங்க. சரி சரி சரி. சரி சரி. சரியா இன்சென்டிவ் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓ சரி சரி. இப்போ அதே மாதிரிங்களா இல்லை ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சுங்களா இல்லை அதே மாதிரி ரேபிடோ அதே மாதிரி தான் இருக்குங்களா இல்லை ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் பார்ட் டைம் ஓட்டுறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதான் ஃபுல் டைம் ஓட்டுறவனுங்க இந்த வேலைக்கு போயிட்டு அதான் 5-6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பானுங்க இல்லைங்க. ஆமாம் ஆமாம், அவனுங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதான் காலேஜ் பசங்க ஒரு 75% பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அப்படி தான் இருக்கிறாங்க. அதான் ஒரு 25% தான் பகலில் ஓட்டுறோம். ஆனால் பகலில் ஓட்டுறவனுக்கு தான் நிறைய ஆர்டர்களுக்கு நல்லா காசு பார்க்குறானுங்க. அதான் எப்படி ஜோனுங்களா? ஆனா ஜோன் பீலமேடு ஜோனுங்க. பீலமேடு ஜோனுங்க. ஆமா ஆமா, பீலமேட்ல மட்டும் ஆர்டர் வரும். வேற எங்கயாவது வெளிய கொடுப்பானுங்க? இல்ல வெளிய வராதுங்க, பீலமேடு மட்டும் தான் வருங்க. பீலமேடு மட்டும் தான் வரும். அப்புறம் இங்க சுத்திட்டு இருக்கீங்க? இல்ல, அங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறேங்க. அங்க ஃபுட் எடுத்துட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். நீங்க போனா தான் அடுத்த ஆர்டர் வருங்க. ஆமா, கேன்சல் பண்ணிட்டானுங்கன்னா அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பி சொல்லுவோம். இல்ல அது நமக்கு இல்லைங்கண்ணா, அது நம்ம எடுத்துட்டு போய்க்கலாங்க. எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஏன்னா ஜொமேட்டோல ரிட்டர்ன் கொடுக்கணுங்க. ஜொமேட்டோல வந்து ரிட்டர்ன் கொடுக்கணுங்க. ஆமா, நம்ம ஸ்விக்கில வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது. பிடிக்க மாட்டாங்க. டெய்லி வராதுங்க, 2 மாசத்துக்கு 1-2 அந்த மாதிரி தான் வரும். டிப்ஸ் வரும். 100-150 வரும். 150 வரும். இல்ல அவங்களே கொடுத்துருவாங்க. ஓடிட்டு இருக்கும்போது 97 ரூபா 100 ரூபா கொடுப்பானுங்க, 3 ரூபா கொடுத்துருவானுங்க. அப்படி வந்துருங்க. 57 ரூபா 60 ரூபா கொடுப்பாங்க. 60 ரூபா கொடுத்துருவானுங்க. அதான் இல்ல எக்ஸ்ட்ரா 3 ரூபா சேஞ்ச் கொடுங்கன்னு நிப்பானுங்க. அதான் ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அன்னைக்கு ஒரு டைம் நான் ஓட்டினேன், ஜொமேட்டோ ஓட்டினேன், நஞ்சிலாவரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து. சரி சரி. 150 ரூபா கொடுத்தாரு. அதான் தீபாவளி டைம். சரி சரி. 150 ரூபா கொடுத்தாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தாரு. சரி சரி. ஒரு 500 ரூபா பார்த்துருக்கு. அதான் தீபாவளி டைம், தீபாவளி ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதான் நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட். நீங்க ஆக்சுவலி எங்க போறீங்க ஜி? நான் பேசிட்டே லெஃப்ட் வந்துட்டேன் இல்லைங்களா? போவீங்களா? சிங்கனூர் தான் போவோம், அப்படிதான் போவேன். அதுக்கப்புறம் சிங்கனூர் மேல போக மாட்டேன். பீலமேடு போவாங்க. பீலமேடு அதே ரைட்ல கட் ஆகிக்கிறீங்களா? ஆமா ரைட்ல போயிருக்கீங்களா? ஆமா, இருங்க ரைட்ல போயிருக்கீங்களா? ஆமாங்க. ஏனுங்க பஸ் ஸ்டாண்ட். ஓகே. சிங்காநல்லூர் தானே? சிங்காநல்லூர். அவர் என்ன அங்கேயே இறங்கிட்டாரு. பார்த்து வாங்க தம்பி. எஸ், என்னைக்கு பேசிட்டு இருந்தோம்? எஸ், பொட்டில் கடந்து புழுதி கடந்து அந்த மாதிரி தாங்க போகணும். எவ்வளோ புழுதியாக இருந்தாலும், எவ்வளோ மழையாக இருந்தாலும், எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும்.